ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நன்றி கிடந்த வழக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டேன். லாஸ்ட் நம்மளால பிளான் பண்ண மாதிரி நடக்க முடியல அந்த ப்ரோக்ராம். ஸோ எல்லாம் நன்மைக்கு, எது நடந்தாலும் இறைவன் நன்மைக்கு தான் வச்சிருப்பான் அப்படிங்கிறத வந்து இங்க உங்க எல்லாருடைய பொறுமை, அந்த எதிர்பார்ப்பு, இது எல்லாத்தையும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வருஷமா நான் ஒரு ஹீலராகவும் கவுன்சிலராகவும் என்ன பாதிச்ச சில விஷயங்கள், இதுல வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் வந்து வலியுறுத்தி சொல்றதா அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ யாராச்சும் பேச முடியும் அப்படின்னா நான் கேட்கறதுக்கு ஒரு சின்னதா ஒரு சம்பவம், இதை வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எப்படி யோசிக்கீங்க அப்படிங்கிறத யாராச்சும் சொல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? நான் சொல்ல போற சின்ன இன்சிடென்ட்ல உங்களுக்கு பிடிச்ச, அதாவது உங்களுக்கு புரிஞ்ச, நீங்க பார்த்து நீங்க புரிஞ்ச வரைக்கும் அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ இப்போ எமோஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி வரும் சொல்ல முடியுமா யாராச்சும்? நீங்க சேட் பாக்ஸ்ல கொடுத்தாலும் ஓகே, தனியா சொன்னா கூட ஓகே. எல்லாரும் இருக்கீங்களா? இந்த இது ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்றேன். இதுல சாட் பாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. ஓகே ஓகே, நீங்க வந்து இப்ப பேசலாம், இப்படி இதுலயே பேசலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எமோஷன்ஸ் அது வந்து இன்னைக்கு நம்ம ஓவரால் எல்லா ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். எமோஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா தெரப்பி இதெல்லாம் கொடுத்து அதையும் மீறி சம்டைம்ஸ் வந்து வந்து நமக்கு இருக்கு. ஸோ அது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது உங்க யாருக்காவது நாலேஜ் இருக்கா? எதை வேணாலும் சொல்லலாம். தெரியல, கையால தெரியலன்னு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். சொல்றீங்க அது கையால் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிதான் நினைக்கிறேன். நான் கேட்கிற கொஸ்டின்ஸ் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எதனால, இதுல அடிப்படையா என்ன இருக்கும்? இந்த எமோஷன்ஸ்ல நம்ம வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா, இதை வந்து எதை பேஸ் பண்ணி இந்த எமோஷன்ஸ் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா சபர் கத்துவாங்க, பாத்திருக்கீங்களா? அது வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு இதா இருக்கும், ஒரு நிகழ்வா இருக்கும். அது இதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை, ஆனா வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை எதை பேஸ் பண்ணி இருக்கும் மட்டும் சொல்ல முடியுமா? எதனாலும் ஓகே, நீங்க உங்களுடைய நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் அது ஒண்ணுதான். எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விஷயத்த பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க எப்போதும் சில பிள்ளைங்க ஸ்கூல் போறதுக்குலாம் ஒரு ஃபியர் இருக்கும். அப்போ நல்லா போயிட்டு இருக்கோம், சடனா பார்த்தா ஒரு மாதிரி ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு அந்த சின்ன குழந்தைங்களுக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கு, பெரியவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்கு, அபிஷியல் எல்லாத்துக்குமே இருக்கு. அது எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயம் வந்து அந்த பயம் வந்து அதீத பயம் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எமோஷன்ஸா தாட்ஸ் அது வெளிப்படும். ஸோ அந்த எமோஷன்ஸ் வந்து எந்த இடத்துல வெளிப்படும், எப்படி வெளிப்படும் யாராலும் சொல்ல முடியாது. இதுல 3 விஷயம் இருக்கு, நல்ல கவனிங்க. பயம், வெறுப்பு, விரக்தி. இப்போ ஒரு இன்சிடென்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத நான் கண்டிப்பா கேள்வி கேட்டே இருப்பேன். இதை நீங்க தான், இது உங்களுடைய நேரம், ஸோ உங்களுக்கான நேரம். இது நிறைய விஷயம் உங்கள்கிட்ட தான் நான் வரணும் எதிர்பார்க்கிறேன். எப்பவுமே ஒருத்தர் சொல்றதை வச்சு, ஒருத்தர் கேட்கறத வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இதுல நம்ம என்ன, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கும் அப்படிங்கறத நிறைய பேர் மறந்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட டைம். இது நான் லாஸ்ட் டைம் ஒரு ஜூஸ் கார்னர் போனேன், எங்க வழக்கமா அங்க போறது. எல்லாத்துக்கும் கேட்குதா நான் சொல்றது? எல்லாம் கிளாரிட்டி இருக்கா? கிளியரா கேக்குதுங்க சிஸ்டர், கிளியரா கேக்குது. தேங்க்யூ. கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். ஒரு ஜூஸ் கார்னர்ல வந்து அடிக்கடி போகும்போது எப்பவுமே நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். ஒரு நல்ல மனிதர், அவர் நல்லா பார்த்தா ஸ்மைல் பண்ணுவாரு. என்ன வந்து எனக்கு என்ன வேணும்னு சொல்ல மாட்டேன், அவருக்கே தெரியும் இவங்க இதுதான் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மசாலா ரொம்ப பிடிக்கும், அந்த கடையில ரொம்ப ஃபேவரட். ஸோ அந்த கடையில நான் எப்பவுமே வழக்கமா குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு 2 நாளா வேற ஒரு ஆள் இருந்தார். அப்ப அவர் சம்மந்தமே இல்லாம, நம்ம சொல்றதுக்கும் அவரு போடுறதும் வேற விதமா போட்டு இது பண்ணி ஒரு ஒரு மாதிரி ஒரு டென்ஷன், எமோஷன்ஸ் ஒரு மாதிரி இது பண்ணி அந்த கஸ்டமர்ஸ் எப்படி பேசுன்னு தெரியல. சடனா ஒரு மாதிரி எரிஞ்சு விட்டார். இதை ஒரு நார்மலா நம்ம என்ன நினைப்போம், இவர் சரியில்லை, இவர் வந்து அப்படி எப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் அந்த கடைக்கு போகும்போது அவர்கிட்ட கேட்ட விஷயம், அது யார் உங்களுக்கு? இல்ல அது வந்து எங்களுடைய தெரிஞ்ச பையன் தான், எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சாரி மேடம். இல்ல நான் இப்ப சாரி கேட்கறதுக்காகவோ இதுக்காகவோ சொல்லல, அவருக்கு என்ன ப்ராப்ளம் ஏதோ மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அஸ் அ கவுன்சிலருக்கு தான் என்னால வந்து இது புரிய முடியும். இப்ப அந்த இடத்துல நான் ரியாக்ட் பண்ணல, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன். இவருடைய கோபம் வேற எங்கேயோ இருக்கு.
ஸோ அப்ப அந்த அவர்கிட்ட வந்து நான் பேசும்போது சம்திங் ஏதோ அவருக்கு வந்து ஒரு லைஃப், ஆமா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, அவருடைய லைஃப் வந்து கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்கு, அதாவது டிவைஸ் லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அதனால அவர் வந்து விரக்தியா வீட்டுல உட்காந்துட்டு இருந்தாருன்னா நான் வந்து கடையில கொண்டு இது பண்ணி வச்சேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க என்ன ஆள் வச்சிருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷனா கோவமா இருக்காரு. இப்படித்தான் நிறைய பேர் நம்ம வந்து இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயம், வெறுப்பு, விரக்தி இந்த மூணையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண 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 என்ன விடுச்சு சிதறி யார்கிட்ட காட்டணுமோ நம்ம அங்க காட்டாம தேவையில்லாதவங்க நம்ம காட்டணும். பாத்துட்டீங்களா? இப்போ ஸ்கூல்ல பிள்ளைங்க வந்து ஒரு சாதாரண நிகழ்வு தான், ஹோம்ஒர்க் பண்ணாம வந்திருக்கலாம் ஏதோ ஒண்ணு. ஆனா சம்டைம்ஸ் சில டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா வெடிச்சு சிதறுவாங்க அந்த குழந்தைங்கள்ட்ட. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோபத்தை எங்க காட்டணும் அவங்களுக்கு தெரியாது. சோ அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க தயவு செய்து. இப்போ நம்ம சாப்பிட போறோம், நம்ம வந்து ஒரு கல்யாண வீட்டுல ஒரு அரிசி விருந்து நமக்கு அழகா வச்சிருக்காங்க, எல்லாமே இருக்கு அதுல. அதுல எல்லாமே நம்ம லைக் பண்ணுவோம். சோ அப்புறம் சாப்பிடும் போது நமக்கு வேண்டாம் நம்ம எதையாச்சும் ஒதுக்கி வைப்போமா? நமக்கு பிடிச்சது எல்லாமே நம்ம சாப்பிடுவோம். நம்ம காரம், இனிப்பு எல்லாமே சாப்பிடுவோம். இது எல்லாமே வேணும். இத மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த உணர்வுகளை வந்து அடக்குறோம். கோவப்படக்கூடாது, நீங்க வந்து சிரிக்க கூடாது, நீங்க எங்க இது பண்ணணுமோ, இது எல்லாமே நம்ம உணர்வுகள். மனிதனா பிறந்த எல்லாருக்குமே இந்த உணர்வு கண்டிப்பா இருக்கணும். இதுதான் மனித தன்மை. அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணா மெடிடேஷன் பண்ணி அவன் கோபம் கண்ட்ரோல் ஆயிரும். நீங்க இது பண்ணுங்க, இதெல்லாம் ஒரு உண்மையிலே முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். இது ஏன் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா அது வெடிச்சு சிதறி இன்னைக்கு நிறைய உறவுகள் வந்து பிரியறதுக்கு காரணமே இந்த எமோஷன்ஸ் தான். ஸோ அந்த எமோஷன்ஸ் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது. ஸோ ப்ளீஸ் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. உங்களுக்கு அழுக வருதா அந்த இடத்துல அழுதுருங்க. நம்ம உணர்வுகளை எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. இது சயின்டிபிக்கலா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வந்து நம்ம உணர்வுகள் வந்து அது எல்லாமே இயற்கையா நமக்கு நம்ம நம்ம உயிர்ல இருக்கிற வரைக்கும் அந்த உணர்வுகள் இருக்கதான் செய்யும். அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கவே நினைக்காது. அது முட்டாள்தனமான ஒரு விஷயம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எப்பவுமே வந்து மனிதர்கள் வந்து ஒரு வெறுப்பு தன்மை. இப்ப நான் ஹீலிங்ல நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஏன் இந்த கவுன்சிலிங்ல நான் ஆர்வம் எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா நிறைய நோய் குணமாவதுக்கு மெயின் ரீசன் ரெண்டே ரெண்டு தான். என்ன அப்படின்னு பார்த்தா வெறுப்பு, நாள்பட்ட வெறுப்பு, எதிர்மறை எண்ணங்கள். இந்த சோலார் பிளெக்ஸஸ் சொல்லுவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த மெடிசின், இந்த மெடிக்கல் லைன்ல உள்ளவங்களுக்கு தெரியும். சோலார் பிளெக்ஸஸ் தான் நம்மளுடைய உணர்வு. அந்த உணர்வுல நம்ம என்ன தேக்கி வச்சிருப்போம் பாத்தீங்கன்னா நாள்பட்ட எதிர்மறை எண்ணங்கள். அப்ப ஏன் இங்க வந்து ஒரு லாஸ்டா ஒரு கேஸ் நான் எடுத்து பண்ணும்போது அவங்க 2 மாசமா என்கிட்ட வந்து நல்ல ஒரு அவங்க எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், அவங்க பையன் வந்து என் கூட இல்ல, அவன் மேல எனக்கு ஒரு வெறுப்பு வருது, நான் இது பண்ணேன், நான் அப்படி வளர்த்து நிறைய விஷயங்கள் டீச்சர். எனக்கு ஒரே விஷயம் மட்டும் அவங்களுக்கு சொன்னேன், எல்லா சூழ்நிலையும் எல்லாம் நம்ம கூட இருப்பாங்க நம்ம நினைக்க முடியாது. இப்போ உங்களுக்கு வேற யாராவது ஒருத்தவங்க பார்ப்பாங்க. அது மாதிரி வெறுப்பு வந்து நீங்க வந்து மனிதர்களை வந்து என்னைக்குமே நம்ம வந்து இந்த சிச்சுவேஷன் தான் நமக்கு அமைதே தவிர வெறுப்பு வந்து யாருமே நம்ம வைக்கவே கூடாது. அந்த வெறுப்பு தான் நாளடைவுல நமக்கு நோயா மாறி அந்த வெறுப்பு எப்ப குறையுது அப்பதான் நம்மளுடைய உடம்புல உள்ள எல்லா ஆர்கன்ஸும் சிறப்பா இயங்கும். இன்னைக்கு நம்ம சித்தர்கள் பார்க்கோம், யாருக்காவது நோய் வாய்ப்பட்டிருக்கோமா அவங்க மட்டும் ஏன் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஒரு நல்ல ஆற்றல். இன்னைக்கு நிறைய பேர் வந்து தவறான வழிமுறைகளை தவறான இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பாதிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ட்ரீட்மெண்ட். அவங்க வந்து அந்த பொண்ணு சொன்ன விஷயம் என்ன எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அது நல்ல ஒரு ஹெல்த்தியான பாடி நல்லாதான் இருந்துச்சு, வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு நிறைய யூடியூப்பை பார்த்து நான் அந்த மாதிரி நிறைய ஜூஸ் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நல்லா இருந்த உடம்பு சடனா ஒரு மாதிரி எனர்ஜி லெவல் எல்லாம் ரொம்ப அதாவது நம்ம வெயிட் வந்து சடனா குறைக்கவே கூடாது. நிறைய பேர் அவங்க இதுல ரீல்ஸ் போடுறேன் அப்படி இப்படின்ட்டு நிறைய இது சொல்றாங்க. இப்போ ஒவ்வொருத்தர் உடம்புக்கு என்னென்ன இதுங்கிறது தயவு செய்து தவறான ரீல்ஸோ தவறான இதை யாருமே போடாதீங்க, அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ நான் எமோஷன்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இங்கேயே நம்ம வந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இதுதான் நம்ம தேவையில்லாத அந்த உணர்வுகளை நம்ம வந்து நம்ம அடக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மோசமான நிலைக்கு நம்ம போயிடுறோம். இன்னைக்கு நடக்கிற கொலை சம்பவம் இந்த மாதிரி பிரிவு இது எல்லாமே இந்த எமோஷன்ஸ் தான். அப்போ இங்க என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய நம்ம கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்குள்ள என்ன பின்னணி இருக்கு, அவன் எதனால கொலை பண்ற அளவுக்கு. இப்போ ரீசெண்டா நீங்க திருநெல்வேலி சார்ந்தவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு சின்ன பையன் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல, பென்சிலால பக்கத்துல உள்ள பையனை குத்தி அந்த அளவுக்கு பெரிய கேஸ் ஆயிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது பிள்ளைங்கிட்ட பேசுறது இல்லை, மனசு விட்டு பேசுறது இல்லை. இதுக்கு மெயினா அந்த பையன் ஒரு காரணமாவே கிடையாது.
இன்னைக்கு நிறைய வந்து நம்ம பாக்குறோம் கவுன்சிலிங்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் கூட்டிட்டு வரும்போது மனசுக்கு வேதனைப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பெற்றோர்களே வந்து பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அதுதான் உண்மை. பிள்ளைங்க சொல்றத கேட்கறது கிடையாது. பிள்ளைங்க என்ன ஸ்கூல்ல இது பண்றாங்க, அவங்க எந்த ஆட்டிட்யூட்ல இருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் என்ன பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் நம்ம தான். நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் கவனம் செலுத்துற தவறிடுறோம். இதனால பெரிய விளைவுகளை சந்திக்காங்க. சோ ஓகே, இந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா தெரப்பி மூலமா கண்ட்ரோல் பண்ணிடலாமா? யாராவது சொல்ல முடியுமா? NLP படிச்ச யாராச்சும் இங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியல கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல. நானும் தெரப்பி பண்ணி பார்த்தேன். பெருசா கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியல. இதுதான் நீங்க reality. அப்புறமேட்டு ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. நீங்க ஒரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு போடுற ஒவ்வொரு மாஸ்டர் கிளாஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு நான் காசு கொடுத்தா எனக்கு எது வேணாலும் கிடைக்குங்கிற நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டென்ஷனா இருக்கு, எமோஷனா இருக்கு. இதை குறைக்கணும் அவங்களுக்கு செஷன் வாங்க. நானும் நிறைய பார்த்திருக்கேன். இதுல எனக்கு ரொம்ப கில்ட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு மனசுல ஒரு காயம் விழுந்துச்சு அப்படின்னா, அதுக்கு மருந்து தான் போட முடியுமே தவிர, அத டோட்டலா குணப்படுத்தவே முடியாது. இது நிறைய ரிசர்ச் பண்ணி நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஒரு கேஸ் எனக்கு வந்தது பாருங்க. அது உங்கள்ட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணியே ஆகணும். என்னோட பொண்ணு வந்து என் பொண்ணு கூட படிக்கிற ஒரு பையன். என் பொண்ணு ரொம்ப நல்ல விதமா அவங்கள்ட்ட வந்து எங்க அம்மா வந்து எல்லா கேஸும் நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவா சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த பையன் வந்து என்னன்னா 10th படிக்கிற பையன், அவங்க கூட படிக்கிற பையன். எக்ஸாம் நேரம் மட்டும் எனக்கு ஆன்டி பயங்கரமா எனக்கு வந்து ஷிவரிங் ஆகுது, மறந்து போகுது. எனக்கு வந்து என்ன கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி விறுவிறுப்பா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் ஆன்டி? என்ன தெரப்பி குடுக்கலாம்? உங்க நீங்க வந்து சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொன்னோனே, ஒரு 10 மினிட்ஸ் அப்படி பார்த்துட்டே இருந்தேன் அந்த பையன. ஒரு ஒரு ஹீலர், ஒரு கவுன்சிலர் நமக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்கள நம்ம பார்த்துரலாம். சோ அந்த பையனோட கண்கள்ல அவ்ளோ ஒரு ஏக்கம் இருந்தது. நான் ஒண்ணுமே பண்ணல. தெரப்பியோ, டெக்னிக்கோ, எந்த ஒரு இதுவுமே நான் குடுக்கல. ஜஸ்ட் ஹக் பண்ணேன் அவ்வளவுதான். ஒரு 10 மினிட்ஸ் ஹக் பண்ண உடனே அந்த பையனுக்கு வந்த அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா இதுதான் வந்து அந்த பையனுக்கு தேவை. ஹி நீட் லாட் ஆஃப் கைண்ட். லாஸ்ட் கொஞ்சம் 10 நிமிஷம் அவன்ட்ட பேசினேன். உங்க அம்மா, உங்க அப்பா எப்படி இருக்காங்க? சோ அந்த பையன் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. எங்க அம்மா மனநிலை சரியில்லாம நிறைய பாதிப்புல இருக்காங்க. எங்க அப்பாவும் அம்மா பிரிஞ்சிருக்காங்க. அதனால எனக்கு அம்மாவுடைய இது வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப கேக்குறீங்களா எல்லாரும்? அம்மாவுடைய அரவணைப்பு நான் மிஸ் பண்றேன். சோ அதனால வந்து அவனுக்கு நான் என்ன அவன் கண்கள்ல ஒரு ஏக்கம் வந்து எனக்கு புரிஞ்சுச்சு. அப்போ எது வந்து இங்க தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருந்திருக்கு. அதனாலதான் அவன் எக்ஸாம் டைம் மட்டும் இப்ப எல்லாருக்குமே நம்ம பிள்ளைங்க பாத்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் நேரம் ஒரு ஃபியர் ஏன் வருது அப்படின்னா, இங்க இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க. நமக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பேரண்ட்ஸ் சொல்ற பயமுறுத்த ஒரு விஷயம், நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா படிக்கலன்னா அப்படியே இப்படியே இந்த தாட் ஃபார்ம் எங்க போகும் பாத்தீங்கன்னா, எக்ஸாம் டைம் போயிட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபியரை உண்டு போகணும். நல்லா படிக்கிற பசங்க கூட அந்த நேரத்துல என்ன ஆகும்னா 0 ஆயிருந்தாங்க. இதுதான் மெயின் ரீசன். ஸோ பேரண்ட்ஸான நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்கள்ட்ட பாசிட்டிவான விஷயங்களை பேசணும். பயமுறுத்துற மாதிரி விஷயங்களை பேசக்கூடாது. ஸோ அந்த பையனுக்கு இருந்த ப்ராப்ளம் வந்து அதுதான். ஸோ அவன் வந்து லாஸ்ட் வந்து சொல்லும்போது எக்ஸாம் எழுத போறேன். எனக்கு நான் வந்து ஆன்டின்னு கூட என்னை கூப்பிடல. எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயம். அம்மா கூப்பிட்டான். அப்போ அந்த இடத்துல என்ன அம்மாவா பாக்குறான். இன்னைக்கு நம்ம நிறைய கவுன்சிலிங்கா எடுத்ததுக்கு அப்புறம் சில கேஸ் வந்து அப்படியே இருக்கும்போது எனக்கு தோணும், ஏன் வந்து சம்டைம்ஸ் சில கேஸ் ஃபெயிலியர் ஆகுதுன்னு பார்க்கும்போது, இங்க நிறைய மக்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு. இது ஒண்ணுதான் இன்னைக்கு தெரப்பியோ, இது எல்லாமே வந்து இது ஒண்ணுதான் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் கொடுக்குறோம் தெரப்பி டெக்னிக், அதெல்லாம் வந்து அதெல்லாம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 80% ஒர்க் ஆகவே ஆகாது. ஏன்னா காயம் விழுந்தது காயம் விழுந்துதான். இதற்கு மருந்து அன்புங்கிற ஒரு மருந்து தான் கொடுக்க முடியுமே தவிர வேற எதாலையும் நம்ம வந்து சரி பண்ண முடியாது. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி யாராச்சும் சொல்ல முடியுமா? ஸ்ட்ரெஸ்ஸுமே எதனால வருது? இது தேவையா நம்ம உடம்புக்கு, நம்ம மனசுக்கு தேவையா? இது வந்து இதுல 2 விஷயம் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு யாராவது ஒருத்தருக்கு ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. யாராவது சொல்ல முடியுமா? ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு தேவையா? எனிபடி? யாராவது சொல்ல முடியுமா? கேக்குறீங்களா?
கேக்குறோம் நானே பேசிட்டு இருந்தேன். அதுக்காக தான் வேற யாருன்னா பேசணும்னு சொல்லிட்டு தான் நான் பேசல. எது நீங்க என்ன பதில் சொன்னாலும் ஓகே தான். இது கேட்கிற நிகழ்ச்சியா இருக்கக்கூடாது. உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும். உங்களுடைய ஃபீலிங்ஸ். ஸ்ட்ரெஸ்ன்றது தேவையில்லாட்டா நம்ம ஓவர்லோடு நம்ம மண்டைக்கு போடுறதுனால தான் ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகுது. நமக்கு தேவையில்லாத விஷயத்த போட்டுட்டே இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகுது. சரி, ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இதை எதை பேஸ் பண்ணி வருது? இதையும் அதே மாதிரி கொஸ்டின் தான் கேட்கறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. இது வந்து ரைட்டா ராங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய புரிதல் அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். அதான் எனக்கு தெரிஞ்சு ஓவர்லோடு கொடுக்கறதுனால தான் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யும்போது ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்ல ஓவர்லோடு போடும்போது ஸ்ட்ரெஸ் ஆகலாம். கரெக்டா சொல்றீங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். அதாவது இப்ப நான் இப்ப டெல்லி வரையும் போறேன். சரியா? நான் சுத்தி பார்க்குற மூட்ல இருக்கேன். ரொம்ப ஜாலியா இருக்கேன். நான் இப்ப எங்க ஊர் திருநெல்வேலியில இருந்து நாங்க போறோம். இதுல ஃபிளைட்லயோ எதுலயோ ஒண்ணு இதுல நாங்க ட்ரெயின்ல போறோம். இந்த நிகழ்வு எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க. நான் இப்போ அங்க இருந்து நான் டெல்லி பார்க்க எனக்கு தாஜ்மஹால் பார்க்க ரொம்ப ஆசை. ஸோ அந்த இடத்துக்கு நான் போறேன். என்னுடைய மனசு எப்படி இருக்கும்? எங்க ஃபேமிலி எல்லாருமே போறோம். ஜாலியா இருக்கும். கரெக்ட். இந்த ஜாலியான மூட்ல என்னோட இலக்கு எங்க இருக்கு? டெல்லியே நான் போய் பார்க்கணும். ஓகே. அப்போ என்னோட இலக்கு எல்லாமே டெல்லி பார்க்கணும், தாஜ்மஹால் என்னோட ட்ரீம். இது எல்லாமே அதனுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? பயங்கர ஹாப்பியா இருக்கும். இருக்குமா இல்லையா? எஸ். அப்போ இந்த மாதிரி ஒரு டிராவல்ல எனக்கு நிறைய இடைஞ்சல்கள் வரலாம். அதுல வந்து சாப்பாடு சரியில்லாம போகலாம். மேபி நான் டிராவல் ட்ரெயின்ல பண்ணதா இருந்தா எனக்கு நிறைய, அதாவது கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நமக்கு பிடிக்காத மனிதர்கள் பக்கத்துல வந்து உட்காரலாம். நிறைய நம்ம இதை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா என்னுடைய மூட் எப்படி இருக்கும்? நான் பார்க்க போறது டெல்லியில நிறைய விஷயங்கள் பார்க்க போறேன். இதை நான் என்ன பண்ணுவேன்? ஸ்ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், பெருசா எடுக்க மாட்டேன். அப்படிதானே? ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு நான் போயிட்டு இருக்கேன். நான் அதை மட்டும் தான் பார்க்க போறேன். அப்போ என்னை சுத்தி இருக்கிற எதுவுமே என்ன வந்து பெருசா என்ன ஆகாது, ஸ்ட்ரெஸ் ஆகாது. நான் சொல்ற சரியா? அங்க அவ்வளோ இடத்துக்கு இருந்தாலும் கூட என்னுடைய மனநிலை என்ன? நம்ம ஜாலி சுத்தி பார்க்க போறோம், நம்ம அந்த இடத்துக்கு போறோம். சோ இதெல்லாம் நமக்கு ஒரு பெருசா இல்ல அப்படிங்கிற ஒரு இதுதான் நம்ம பொதுவான எல்லாத்துக்குமே இருக்கும். இதை மாதிரிதான் நம்ம லைஃப்ல இட்ஸ் அ டிராவல். நம்ம லைஃப்ல வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு வருவாங்க, நிறைய பேர் போவாங்க, நிறைய பேர் லெசன் கத்து கொடுப்பாங்க, நிறைய பேர் பிளஸ்ஸிங்கா வருவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஆரோக்கியமா எடுத்துக்கணும். நம்ம எல்லாரும் சொல்றாங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க, நீங்க வந்து உங்களுக்கு கோவமே வரக்கூடாது. இதுக்கு நிஜமா நான் சொல்றேன், தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பா வேணும். கோவமே இல்லாம ஒரு மனுஷன் இருந்தா பாருங்க, நம்ம என்ன சொல்லுவாங்க? எனக்கு கோவமே வராது, அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? சிம்பிள் கொஸ்டின். ஒரு கோவமே பட மாட்டார். நீங்க என்ன சொன்னாலும் தெரியும், ஒரு கோவமே வராது அப்படின்னா நம்ம என்ன ஆட்டிடியூட் நம்ம பழகுமோ பார்ப்போம். யாராச்சும் வந்து சொல்லுங்க. மண்டுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. அதாவது நம்ம என்னென்ன நமக்கு தேவையோ, நம்ம என்னென்ன நமக்கு வேணுமோ அது கண்டிப்பா வேணும். கோவப்படுற இடத்துல கோவப்படாம இருந்தா என்ன ஆகும்? இவன் பைத்தியக்காரன் போல. பாரு, இப்ப கோவமே வர மாட்டேங்குது உனக்கு. நம்மள சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? டீச்சர்ஸுமே பாருங்க, நம்ம வந்து சின்ன வயசுல கோவப்படுற டீச்சருக்கு நம்ம ரொம்ப மரியாதை கொடுப்போம். ஜாலியா கிடைச்ச மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்னன்னாலும் நம்ம ஒண்ணு இல்ல, கோவப்பட மாட்டாங்க. இது உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? இது கோவப்படாதவங்க நம்ம மதிக்கவே மாட்டோம். நம்ம இது பொதுவான ஒரு கருத்து. ஸோ அப்போ அந்த கோவம் அப்படிங்கிறது இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து இது நமக்கு வேணும். இப்போ நான் ஒரு இடத்துக்கு நான் போறேன், ஒரு 8 o'clock எனக்கு ஆஃபீஸ் டைம். நான் பாட்டுக்கு 8 மணிக்கு எழுந்து நான் கிளம்புனா இங்க நான் வந்து கோவமே இல்லாம ரொம்ப கூலா நான் இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் என்னால எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் 8 மணிக்கு எழுந்து ஆஃபீஸ்க்கு 8 மணிக்கு போனா இது சரியாகுமா? சரியாகாதா? ஏதாச்சும் கேக்குறீங்களா? கேட்க
இருக்கணும் சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. Okay. அதாவது இப்போ இது ஒரு ஆரோக்கியமான ஸ்ட்ரெஸ். நான் 8 மணிக்கு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நான் 6 o'clock எந்திரிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 o'clock எந்திரிக்கணும். எல்லாம் பண்ணணும். நான் என்னுடைய தேவைகள் எல்லாம் நான் இந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா எனக்கு வேணும். இது உண்மைதானே? நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம டிக்கெட் எடுக்கிறோம், நம்ம எல்லாம் இது பண்றோம், நம்ம எல்லாமே ப்ரிப்பேர்டா இருக்கணும். இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் நமக்கு தேவைதான். நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து எப்போ நமக்கு வந்து ஆரோக்கியமையா இல்லாம ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் இன்சிடென்ட். நமக்கு நிறைய பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா வந்து நம்ம மனசு பிரசன்ட்ல இருக்காது. ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறோம், ஃபியூச்சர்ல நம்ம கடன் அடைச்சிருவோமா, ஃபியூச்சர்ல அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, ஒண்ணு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி வரும் அல்லது பாஸ்ட பேஸ் பண்ணி வரும். இந்த ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு உள்ள நாள்ல நம்ம ஒரே விஷயம் தவிர மறந்துருதோம். அது மட்டும் நம்ம சரியா பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறத ஈஸியா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ ஒரு கெட்ட நிகழ்வுகள் நடக்குது. காலைல எழுந்த உடனே நம்ம என்னைக்காவது நம்ம கிராட்டிடியூட் சொல்லிருக்கோமா இறைவன்ட்டு? இன்னைக்கு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. என்ன காலையில நீ இன்னைக்கு ஒரு நாள் டே வந்து எனக்கு அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. சோ இன்னைக்கு நான் எல்லாரும் தூங்கும்போது எத்தனையோ பேர் நம்ம வந்து மரணத்தை தடவி போயிருந்தாங்க. எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ இன்சிடென்ட் நடக்கு. ஆனா நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். இன்னைக்கு பிரசன்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு டே ஃபுல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு யார் அன்னைக்கு கிராட்டிடியூடா நம்ம நினைக்குமோ அந்த நாள் வந்து நமக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு பிளசண்டான நாளா நமக்கு அமையும். ஸோ அப்போ இந்த பாஸ்டையும் மறந்துடுவோம், ஃபியூச்சரையும் மறந்துடுவோம். இன்னைக்கு என்னுடைய நாள். ஸோ இதுதான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள வேணும். இப்போ நம்ம வந்து ஃபியூச்சர்ல என்ன எப்படி வேணாலும் மாறலாம். நம்மளுடைய வாழ்க்கை தரம், நம்மளுடைய இது நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு நம்ம வாழ்க்கை தரம் மாறலாம். எனக்கு சின்னதா ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதாவது எங்களுக்கு ஒரு ரீயூனியன் ஃபங்க்ஷன் ஒன்று வந்தது. ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 20 வருஷத்துக்கு அப்புறம் ரீயூனியன் ஃபங்க்ஷன் நாங்கள் ஆரம்பிச்சு ரொம்ப பெரிய லெவல்ல வந்து எங்க ஸ்கூல் பேசப்படுற அளவுக்கு வந்துச்சு. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப அதாவது மீட் பண்ணோம். ஒவ்வொருத்தரும் ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க. இதுல பெரிய ஆச்சரியமான விஷயம், ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பசங்க ஒருத்தர் கூட வேலைக்கே போகல. யார் தேரவே மாட்டாங்கன்னு அடிக்கடி திட்டு வரணுங்களோ அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல பெரிய ஒரு வக்கீலாவும் இருந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நம்ம நினைக்கிறது நம்ம கணிக்கிறது எதுவுமே நமக்கு வந்து 100% கரெக்டா சொல்ல முடியாது. ஒரு செகண்ட்ல என்ன வேணா நமக்கு மாறும். இங்க நம்ம நினைக்கிறோம், படிக்கிறவங்க எல்லாருமே அறிவாளி நம்ம நினைக்கிறோம். ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செயல். தயவு செய்து உங்க பிள்ளைங்களை போட்டு படிச்சாதான் லைஃப்ங்கிறத சொல்லி கொடுக்காதீங்க. படிப்பை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, கிரியேட்டிவ். இன்னைக்கு படிக்காத பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு திறமை இருக்கும். படிச்சவங்க எல்லாம் படிச்சவங்க மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுக்காதீங்க. நிறைய படிப்பு அனுபவத்தினால நிறைய பேர் பெரிய ஆளா இருக்காங்க. ஸோ நம்ம என்ன அங்க பார்த்தோம், அவ என்ன அங்க வந்து நம்ம வந்து இது பண்ண சொல்ல வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் நல்ல படிச்சவங்க வந்து ஏன் சாதிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒருத்தர் சொல்றத படிச்சிருவங்களோட நம்ம சிந்திக்கிறவங்க தான் பெரிய லெவல்ல சாதிப்பாங்க. இன்னைக்கு படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ பாத்தீங்கன்னா அவங்க ஒரு லிமிட்டட் இது தாண்டி போக முடியாது. அதை விட அந்த கம்பெனி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா அவன் நல்ல ஒரு புத்திசாலியா ஒரு நிறைய விஷயங்களை உருவாக்கி வச்சிருப்பான். இங்க என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தவறு அதுதான். ஒரு விஷயத்த கண்மூடித்தனமா நம்பிருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் நடக்கு, இவர் ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கும், இன்னைக்கு இவங்க நல்லா பேசுவாங்க, இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஹீலரா இருக்கலாம், என்னை விட பல மடங்கு வரலாம், எவ்வளவோ பேர் வரலாம். ஆனா அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க கேட்டுட்டு உங்களுக்கு உள்ள ஒரு பாதையை உங்களுக்குள்ள பயணத்தை நீங்க தொடங்குங்க. இதுதான் வந்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமோடைய நோக்கமே அதுதான். எந்த ஒரு விஷயத்தையும் டாக்டரே சொல்லட்டும். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட பையனை, நல்ல படிக்கிற பையன் தான். இடையில ஒரு இன்சிடென்ட், சாதாரண ஒரு நிகழ்வு தான். அது வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடியதுக்கு இல்லை. இப்ப எல்லாருமே ஏடிஹெச்டி ஒரு வியாதியா கொண்டு வந்துட்டாங்க. இதுல என்னன்னா டீச்சர்ஸ் பொறுமை இல்லை. அவங்களுக்கு தேவை அவங்க ஸ்கூல் ஃபர்ஸ்டா வரணும், அதுக்கு பிள்ளைங்களை சாரா பிழிஞ்சு எடுக்கணும். அதுல வராத பிள்ளைங்கள ஒரு அப்டார்மல் சொல்லி அது ஒரு கேட்டகரியை உருவாக்கியிருந்தாங்க. இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. சோ இப்போ இங்க என்ன இல்ல, பொறுமை இல்ல. பிள்ளைங்கள்ட்ட பேசுறதுக்கு, பிள்ளைங்களுடைய மனநிலை புரிஞ்சுக்கிறதுக்கு டீச்சர் ட்ரெயினரா எப்ப மாறுறாங்களோ அப்பதான் அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். இங்க எல்லாமே வியாபாரம் தான் ஆயிடுச்சு.
நம்ம பிள்ளைங்களை வந்து ரொம்ப கண்ணுங்கருத்துமா பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ இந்த ஏடிஹெச்டி இப்படிலாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டிசீஸாவே கொண்டு வந்திருந்தாங்க. ஒண்ணுமே இல்ல. அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை கரெக்டா எல்லா குதிரையும் ஓட சொல்ல முடியாது. ஒரு குதிரை சாதாரணமா ஸ்லோ ஓடும். அந்த குதிரைக்கு என்ன தேவைங்கிறத நம்ம தான் வந்து கொடுக்கணுமே தவிர, அது ஒரு வியாதியா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அப்படித்தான். இது இவங்க வந்து டாக்ஸிக் பீப்புள், இவங்களோட இருக்காதீங்க. அப்ப யாரோட யாரு இருக்கிறது யோசிச்சு பாருங்க. அந்த டாக்ஸிக் வர்றதுக்கு யார் காரணமா இருக்கும்? சமுதாயமான நம்மள் தான். இன்னைக்கு எவனுமே கொலகாரனவோ குடிகாரனோ உருவாகிறதே கிடையாது. நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு சென்னையில இருந்து, அதாவது சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு வரும்போது ஒரு பெரிய பிரபலமான ஒரு மனிதர் சென்னையில, அதாவது அவர் இருந்து அங்க வரும்போது அவ்வளவு ஒரு கூட்டம். அவங்க வரவழைக்கிறதுக்கும் அவரை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு அவ்வளவு கூட்டம் எங்களுடைய கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஸோ அவர் திருநெல்வேலியில ஒரு பெரும்புள்ளி. அவர் இன்னைக்கு வந்து உண்மையிலே தெரியாதவங்க கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு பெரும்புள்ளி. ஒரு பெரிய ஒரு ஆள் கூட சொல்லலாம். நல்ல ஒரு சாதாரணமான மனிதரா பேசிட்டே வந்திருந்தாரு. அப்ப அவரை பத்தின வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம், அவரை பத்தின ஒரு தவறான கருத்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, அவர் இவெல்லாம் என்ன ஒரு பெரிய ஒரு காலத்துல கொலை பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் சொன்ன விஷயம் ரொம்ப வந்து உண்மையிலே ரொம்ப வியப்புல எனக்கு ஆகுச்சு. நிறைய விஷயம் பேசிட்டே வந்தாரு. என்னை பத்தி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இவர் கொலை பண்ணியிருக்கான், இவன் வந்து ஜெயிலுக்குலாம் போயிருக்கான் அப்படின்னு. நான் எதுக்காக கொலை பண்ணுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு சிஸ்டரா அவங்கள்ட்ட சொல்றேன்ட்டு எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தபோது, அப்ப அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப வந்து ஒரு ரொம்ப ரொம்ப எனக்கு பாதிச்சது. என்ன அப்படின்னா, அவருடைய சொந்த ஓன் சிஸ்டருக்கு ஒரு தவறு நடந்துச்சு. அதை எல்லாருமே குடும்பத்துல வந்து கண்டிக்கல. அவரால் தாங்க முடியாம அவங்களுடைய சகோதரிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், தவறான ஒரு பழிச்சொல் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவர் வெட்டிட்டு அவர் ஜெயிலுக்கு போய் 20 இயர்ஸா அவர் ஜெயில இருந்தார். அவருடைய வாழ்க்கை 20 இயர்ஸா ஜெயில இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் எம்ஏ படிச்சு அவருடைய தண்டனை காலம் குறைஞ்சு இன்னைக்கு சமுதாயத்திலே ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டு நீங்க அவர் சொன்ன விஷயம் வந்து இதுதான். இப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை வந்து உருவாக்குது. நம்ம எல்லாருமே வந்து நல்லவங்க தான் பூமியில பிறக்கும். யாருமே வந்து கொலைகாரனாவோ குடிகாரனாவோ ஆகணுங்கிறதே கிடையாது. நம்ம வந்து ஈஸியா அவனை சொல்லிடுவோம், அவன் கொலைகாரன், அவன் குடிகாரன், அவன் வந்து இப்படி, அவன் தேரவே மாட்டான் அப்படின்ட்டு. அவங்களுக்கு அமைஞ்ச ஒரு சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. ஒரு கைடு மட்டும் சரியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. இப்படித்தான் நம்ம எல்லா விஷயங்களையுமே வந்து மனிதர்களை வந்து வெறுக்கும். மனிதர்களை வந்து தயவு செய்து யாருமே மனிதர்களை எந்த சூழ்நிலை வெறுக்கக்கூடாது. அவங்களுக்கு அமைகிற சூழலை தான் ஒவ்வொருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம கடந்து வரோம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணலாம்? லாஸ்டா நம்ம ஃபைனலா யோசிக்கும் போது நெகட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல நிறைய வருது. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப கம்மியா வருது. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம அதிகமாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் எனக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். உங்க வீட்டுல எங்க இயற்கை சார்ந்த இடம் இருக்கோ, ஒரு வெளியே அட்லீஸ்ட் ஒரு மொட்டை மாடியோ பால்கனி எங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இயற்கையோட சக்தி அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அங்க போயிட்டு ரிலாக்ஸ்டா உட்காந்து, ஒரு மரங்களா கூட இருக்கலாம், ஒரு செடியோ ஏதோ ஒண்ணு, அது கூட நீங்க பக்கத்துல கொஞ்சம் உட்கார்ந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான எனர்ஜி கிடைக்கும். இது வந்து ஒரு நான் என்ன சொல்லணும்னா, இது அனுபவபூர்வமான உண்மை. இதுல நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல கிரியேட் ஆகும்போது இந்த எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு டோட்டலா நமக்கு வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும். இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பா அது ஒண்ணு இருந்தாதான் நம்ம யாருங்கிறத நமக்கு உணர முடியும். அதுக்கான வழிமுறை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். நம்ம அடுத்த இது டாபிக் பார்ப்போம். யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா, இன்னைக்கு வந்து நம்ம growthக்கு வந்து எது ரொம்ப முக்கியம்? நம்மளுடைய ஸ்கில்லா, நம்மளுடைய படிப்பா, நம்மளுடைய அதாவது உழைப்பா? இதுல மூணுல எது சரியான விடையை சொல்ல முடியுமா? ஸ்கில்லா? ஓகே. ஸ்கில் மட்டுமே போதுமா ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு? படிப்பு தான் முக்கியம். ஒரு சின்னதா ஒரு கதை சொல்லலாமா இதுக்கு? இப்போ இப்போ என்ன அப்படின்னு சொல்லுங்க. சொல்லலாம். இல்ல நீங்க சொல்லுங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு சீடர் வந்து, அதாவது ஒரு குருகிட்ட போய் ஒரு சீடர் வந்து கேட்காரு, குருவே நான் வந்து என்ன பண்ணாலும் எனக்கு வந்து முன்னேற்றமே வரமாட்டேது. நானும் பல முறையில என்னெல்லாமோ நான் வந்து என் பிசினஸ் வந்து நான் சரி பண்றேன், நான் வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றேன், நல்ல வந்து எனக்கு திறமை இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்னால ஏன் முன்னேற முடியல? இதுக்கு நீங்க ஏதாச்சும் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே அந்த குரு சொல்றாரு,
நீங்க பக்கத்துல உள்ள கடையில போயிட்டு ஒரு பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஒரு சின்ன கற்பனை கதை தான். அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பால் வாங்கிட்டு போய் கேட்கும்போது கடைக்காரர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டார். குருவே நீங்க சொன்னீங்க, நான் போய் கேட்டு வந்தேன். ஆனா பால் வந்து இல்ல. இப்படிதான் குருவே, நான் எங்க போனாலும் எனக்கு எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவர் என்ன பண்றாரு, குரு வந்து இன்னொரு சீடரை அனுப்பி வச்சுட்டு நீங்க போய் வாங்கிட்டு வாங்க அந்த கடைக்கு. அது எப்படி எனக்கு இல்லாத அவருக்கு இருக்கும் அப்படின்ட்டு இவர் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்க நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வரும்போது பாலோட வந்துட்டாரு. இப்ப எப்படி குருவே சாத்தியம், எனக்கு இல்லைன்னு சொன்னாரு, இவருக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு. நீங்க என்ன சொல்லி கேட்டீங்க? எனக்கு பால் வேணும்னு சொல்லி கேட்டேன். அவர் என்ன சொல்லி கேட்டாரு? இங்க வந்து ஒரு இது வந்து ஒரு பூனை வந்து பசியில வந்து ரொம்ப வந்து பார்க்க பரிதாபமா இருக்கு, கொஞ்சம் பால் கொடுங்கன்னு கேட்டேன். உடனே கடைக்காரர் சற்றும் கூட யோசிக்காம கொடுத்துட்டாரு ஃப்ரீயா. இதுல என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து growth நோக்கி போகும்போது நமக்கு நமக்கு மட்டும் வேணும், நான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைச்சு போகும்போது நம்ம ஜீரோ ஆயிடும். அது எவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய இதா இருக்கலாம். இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனி வளர்ச்சிலாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு வகையில அவங்கள்ட்ட ஒரு அறம் இருக்கும். இன்னைக்கு அறம் சார்ந்த விஷயங்கள் தான் உண்மையிலே நிலைச்சிருக்கும். அப்போ அவருடைய இது என்ன இருக்கு, அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, மத்தவங்களுக்காக நீ எதை கேட்கறியோ உனக்கு ஃபர்ஸ்ட் இறைவன் கொடுப்பான். சோ அங்க அறிவோ திறமையோ புத்திசாலித்தனமோ இது எதுவுமே நமக்கு கிடையாது. நான் ஒருத்தரை உருவாக்கணும்னு நினைக்கும் போது என்ன இறைவன் உருவாக்கிட்டே இருப்பான். அது உண்மையா இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? Can you please reply me? கரெக்ட் தான் சிஸ்டர். அப்ப நம்ம கேட்கும்போது எப்படி கேட்கணும் இறைவன்ட்ட? நான் மட்டும் என்ன மட்டும் நான் மத்தவங்களுக்காக நான் இதுல ஏதாச்சும் ஒரு பொட்டன்ஷியல் நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய விஷயம் வந்து நான் பாக்குறேன், இந்த மணி மேஸ்ட்ரி கிளாஸ் இதெல்லாம் நிறைய பேர் போடுறாங்க. இதுல எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களும் அதை நம்பி அது ஒரு கிளாஸ் எல்லாம் கட்டி எல்லாம் இது பண்ணி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி, நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் மணி கிடைச்சிச்சா கேட்டா கிடைக்காது. ஏன்னா ஒரு உண்மையை அங்க எல்லாரும் மறந்துருந்தாங்க, மறைச்சிருந்தாங்க. நீங்க நல்லா பாருங்க, இதுக்கு இன்னொரு கதையும் சொல்றேன். அதாவது ஒரு 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 அரசவையில ஒரு அதாவது என்ன செய்தாரு அமைச்சர், அதாவது இந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, பணத்தை வந்து யாரு சரியா கையாளுறாங்கன்னு பார்க்கணும், நான் அவங்களுக்கு ஒரு பெரிய பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை கூட்டிட்டு வந்து அமைச்சர் 3 பேரை கூட்டிட்டு வராங்க. அதுல ஒருத்தட்ட பணம் கொடுக்காரு தங்க காசு, ஒரு காசு, 3 பேருமே சரிசமமா கொடுக்காங்க. அதுல வேகன ஒருத்தர் சரியான கஞ்சம், 2வது உள்ளவர் பயங்கர செலவாளி, 3வது உள்ளவர் ஒரு பொறுப்பான வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க என்னப்படி செலவு பண்ணிட்டு அவங்க எப்படி இது பண்றாங்கன்னு தான் ஒரு டார்கெட், இதுல உடைய டாஸ்க். முதல்ல உள்ளவர் அதே 2 மாசம் டைம் கொடுத்து இவங்க என்ன எப்படி உருவாக்கியிருக்காங்க நான் கொடுத்த காசை, இவங்க தான் வந்து நமக்கு அந்த அமைச்சரவையில நான் அந்த பதவியில வைப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காசை வந்து மன்னர் நீங்க அமைச்சரை நீங்க அதாவது மன்னா நீங்க கொடுத்த காசோட அருமை எனக்கு நல்லாவே தெரியும், என்னாலதான் இந்த இதை வந்து பொறுப்பா நடத்த முடியும். சார் நான் ஒரு இது கூட நான் செலவு பண்ணாம நான் அப்படி கொண்டு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொண்டு கொடுக்காரு. மன்னர் நீங்க தேரவே மாட்டீங்க, நீங்க அப்படி இருன்னு சொல்லி வச்சுட்டேன். 2வது உள்ளவர், இன்னைக்கு நம்ம நிறைய செலவு பண்ணணும், எல்லாத்தையும் உலகத்துல அனுபவிக்கணும், நான் அதனால எல்லாத்தையும் நான் செலவு பண்ணிட்டேன், செலவு பண்றவங்களால மட்டும்தான் அந்த உலகத்தை அனுபவிக்க முடியுது அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துல அவர் ஒரு இது சொல்லி கொடுக்கும்போது மன்னர் அதை ஏத்துக்கல. 3வதா உள்ளவர் வந்து, நீங்க என்ன பண்ணீங்க, நிறைய காசு கொண்டுட்டு வராது, இப்படி இது நான் கொடுத்த காசோட நிறைய வந்திருக்கு எப்படின்னு பார்க்கும்போது, அப்போ அங்க ஒரு இது அவர் சொல்றாரு, பண்ணா நீங்க கொடுத்த காசை நம்ம இதுல நிறைய பேர் வந்து அதாவது இந்த விவசாயிகள் இந்த மாதிரி கைத்தொழில் செய்யறப்போ இவங்களுக்குலாம் காசு இல்லாம அவங்களுடைய தொழில் முடங்கி போய் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த காசை கொடுத்து அவங்க தொழிலுக்கு வந்து நான் கொடுத்தேன், கடனா கொடுத்தேன், அவங்க அந்த தொழில வந்த காசை கொடுத்தாங்க. 2வதா படகு வந்து இங்க வந்து எல்லாமே வந்து பழுதடைஞ்சு சேதமாகி கிடந்துச்சு. இந்த படகை சேதப்படுத்தி அதாவது நான் வந்து ஒரு நல்ல முறையில நான் அதை உருவாக்கி அதுல வந்து நிறைய பேருக்கு நான் வேலை வாய்ப்பு அளிச்சேன், அதுல வந்து இந்த காசு. அப்போ இங்க என்ன பிரச்சனை, இங்க என்ன ஏன் ஒருத்தட்ட மட்டும் வந்து பணம் சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பண விஷயத்த யார் நேர்மையா நடத்துறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த பணம் வந்து அவங்களுக்கு போகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மைண்ட் மஸ்டி, நீங்க பணத்தை யோசிச்சீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன், ஓகே, பணத்தை நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்க பணம் உங்களுக்கு வந்துடும். இது என்ன ஒரு லாஜிக் யாராவது யோசிச்சோமா?
யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன் ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா இங்க ஒரு தர்மம் மறைஞ்சு போகுது பாத்தீங்களா? நம்ம எந்த விஷயத்த ஒருத்தருக்கு கொடுக்கமோ அது ரிப்பீட்டடா நமக்கு திருப்பி வருங்கிறது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. சோ நம்ம அந்த பணத்தை நோக்கி போகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஜீரோ ஆயிரும். இங்க எனக்கு நான் வளர்க்க வேண்டியது என்ன growth, நம்ம இந்த இந்த விஷயத்த என்ன தேடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையான growth பாத்தீங்கன்னா என்னோட தகுதியும் திறமையை நான் வளர்த்துக்கணும். என்ன தேடி வருவாங்க. சோ புரியுதா எல்லாத்துக்கும்? நான் பணத்தை நோக்கி போனோம் வச்சுக்கோங்களேன். நான் பணத்தை நோக்கி போனா எனக்கு வந்து எந்த ஒரு அறிவுமே எனக்கு இருக்காது. பணம் மட்டும் தான் எனக்கு தெரியும். எனக்கு நான் என்னோட பர்சனாலிட்டி நான் எப்படி வளர்க்கணும், என் தகுதியை எப்படி நான் உயர்த்தணும், இதை நோக்கி நீங்க தரமான ஒரு கல்வியோ, தரமான ஒரு மருத்துவ சேவையோ, தரமான ஒரு இதுக்கு நீங்க உதாரணமா எடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு 3 தலைமுறை திருநெல்வேலி மக்களுக்கு தெரியும். போத்தீஸ் ஆர்எம்கேவில வந்து அடிச்சுக்கவே முடியாது. அங்க ஏன் பணம் வந்து அப்படி சேருது, ஏன் அவங்க பேர் வந்து அவ்வளவு நிலைச்சு நிக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மக்களுக்கு தரமான ஒண்ணு கொடுக்காங்க. இன்னைக்கு பேர் வாங்குறதுக்கு என்ன அங்க என்ன இருக்கு, தரம் இருக்கு. சோ அந்த தரத்தை நீங்க கொடுங்க மக்களுக்கு. ஒரு ஹீலிங் ஆகட்டும், ஒரு கவுன்சிலிங் ஆகட்டும். இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு நான் இதை யாரையும் தரம் தாழ்த்தியோ, நான் யாரையும் ஒரு குறிப்பிட்டு சொல்லல. இன்னைக்கு ப்ரொஃபஷனோ, நம்மளுடைய டிகிரியோ நம்மளுடைய இதை வந்து நிர்ணயிக்காது. ஒரு கேஸ் என்கிட்ட வருது அப்படின்னா, தயவு செய்து அந்த கேஸை வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. என்கிட்ட வராங்க, ஒரு கேஸ் வருது. நான் லாஸ்டா ஒரு NLP அட்டன் பண்ண ஒரு கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் வந்து ஒரு ஸ்கூல் ஃபோபியா, அது ஸ்கூல் ஃபோபியான்னு சொல்லலாம். ஸ்கூலுக்கே போகல, நல்லா படிச்சுட்டு இருந்த பையன், ஃபாரின்ல படிச்சுட்டு இருந்த பையன். இங்க வந்து 2 வருஷமா ஸ்கூல் பக்கமே போகல. அவங்க பார்க்காத சைக்காட்ரிஸ்ட் கிடையாது, எல்லாமே. இதுல வந்து நான் தெரிஞ்ச எனக்கு அந்த கேஸ் வரும்போது ஒரு ஃபேமஸான ஒரு சைக்காலஜிஸ்ட் கேட்டேன். அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது என்னவா இருக்கும். நான் டெய்லி போனேன். இந்த பையனுக்கு வந்து அவன் வந்து வீட்டை பூட்டிட்டு இருப்பான், வெளியே வர மாட்டான். ஆனா அவங்க அம்மா வந்து கொஞ்சம் என்கிட்ட பேச அலோவ் பண்ணும்போது எனக்கு மட்டும் அவன் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தான். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசினா நல்லா இது பண்ணான். ஸோ லாஸ்டா அவங்க அப்பா அம்மா சொன்ன விஷயம் நான் நிறைய அவன்கிட்ட கேதர் பண்ணேன். நிறைய அவனோட ஒபிசிட்டிக்கு என்ன காரணம், அவன் ஒல்லியா தான் இருந்தான் மேடம், இப்போ வந்து ரொம்ப ஒபிசிட்டி, வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, கண்டிப்பா இது ஒண்ணுமே இல்லை. அப்புறம் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட நிறைய விஷயம் கேதர் பண்ணேன். நிறைய விஷயம் ரீசெண்டா அவனுக்கு ஏதாவது ஃபீவர் வந்துச்சா, ஸ்கூலுக்கு வந்து ஏதாவது அவமானம் நடந்துச்சா, அவனுக்கு ஏதாவது பாதிப்பு சம்பவம் நடந்துச்சா, பசங்க ஏதாவது கிண்டல் அடிச்சாங்களா, இது எல்லாமே ஸ்கூல் வரை போய் பார்த்துருந்தாச்சு, எதுவுமே இல்லை. ஸோ லாஸ்டா அவங்க ஃபாதர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. உங்கள்கிட்ட நாங்க மறைக்க விரும்பல, இவனுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாய் கடிச்சிச்சு. இந்த நாய் கடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து அந்த ரேபிஸ் இந்த அந்த அந்த இன்ஜெக்ஷன் அவங்க போட்டிருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நாய் கடிக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் வந்து அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் கொடுத்துருச்சு. இதுல மூளையில பெரிய மாற்றம் ஏற்பட்டு அவனுக்கு வந்து அவருக்கு வேற விதமான ஒரு இதுதான் உண்மை. இந்த சைக்காட்ரிலாம் இப்ப நிறைய எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஏன் கண்டுபிடிக்க மாட்டேங்காங்க. எனக்கு இப்போ நான் ஒரு கேஸ் வருது, இப்ப நம்ம இது பண்றோம், இப்போ அவங்களால ஏன் இதுல ஜெனட்டிக்கல் ப்ராப்ளமா, அதையும் நம்ம பார்க்கணும். ஜெனட்டிக்கலா அவங்க ஃபேமிலில யாராச்சும் அஃபெக்ட் ஆயிருக்காங்களா, மன ரீதியா, அதெல்லாம் நிறைய பேர் பாக்குறது இல்ல. ஏதோ ஒரு ஃபோபியா, ஏதோ ஒரு டிஸார்டர், இதை மட்டும் சொல்லிட்டு நம்ம அனுப்பி வச்சுட்டு நம்ம தெரப்பி கொடுத்துட்டே இருப்போம். இது நடந்துட்டே இருக்கும். இப்படிதான் நிறைய ஏமாற்றுகளும் நடந்துட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் யாரும் தவறு எடுக்க வேண்டாம். தயவு செய்து இன்னைக்கு உடல் மனம் ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இறைவனுக்கு அடுத்தபடி நம்ம நம்பி வராங்க. உடம்பும் சரி, மனசும் சரி, இவங்ககிட்ட போனா சரியாயிரும். என்னுடைய சீனியர் சொல்ற ஒரு விஷயம் அவங்க சொல்லும் போது, உங்களுடைய தெரப்பியோ டெக்னிக்கோ எதுவுமே இங்க வேலை இல்லை. நம்ம தெரப்பி படிச்சு எத்தனையோ பேர் போவாங்க, டெக்னிக் படிச்சு எத்தனையோ போவாங்க. ஆனா அதுல யாரு ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் இதை சிறந்து விளங்குவாங்க. எந்த துறையிலுமே, இதுல வந்து இந்த துறை அந்த துறை இல்லை, எந்த துறையிலுமே நம்ம படிச்சதை எதுவுமே இங்க வரவே வராது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தெரப்பி அந்த இதுக்கு என்ன தெரப்பி கொடுக்கலாம், இதுக்கு என்ன இது பண்ணலாம், அதெல்லாம் தயவு செய்து நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்த கேஸ், உங்களுக்கு வந்து ஸ்டடி ரியல் கேஸ், இதுல நீங்க என்ன படிக்கணும், இதுதான் உங்களுடைய இது. ஸோ அப்போ அப்படி பார்க்கப்போ அந்த பையனோட ஹார்மோன் சேஞ்சஸ், அதனால வந்து ஒபிசிட்டி, இதை நிறைய பேர் கண்டுபிடிக்காம என்ன அவனுக்கு வந்து அவனுக்கு சிஸ்டமேட்டிக்கா இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு, இப்படி சொல்லி எல்லாம் இது பண்ணி கடைசியா அவனுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் இதுதான். ஸோ அவனுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையில நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இது வந்து நிறைய ஒரு பெரிய நியூராலஜிஸ்ட் நான் போசினேன் அவங்கள. ஸோ நியூராலஜிஸ்ட் இதெல்லாம் போயிட்டு இப்போ ஓரளவு நார்மலா ஓரளவு வந்துட்டு இருக்கேன்னா, ஸ்கூலுக்கு போற அளவுக்கு வரல. இதுதான் உண்மை.
இன்னைக்கு நம்ம டிப்ரெஷன் ஆகுறோம், நம்ம டென்ஷன் ஆகுறோம், இதுக்கெல்லாம் எல்லாரும் ஒரு ஈஸியா ஒரு விஷயம் சொல்லிடுவோம். நீங்க டிப்ரெஷன் ஆகுறீங்களா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து இது ஃபாலோ பண்ணுங்க, இந்த தெரப்பிக்கு போய் நீங்க சரியாயிரும். இல்ல நிறைய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, விட்டமின் டி கே உள்ளவங்களுக்கு, அதாவது டெஃபிஷியன்சியா உள்ளவங்க வந்து அடிக்கடி டிப்ரெஷன் ஆகுதாங்க. இதை ஏன் நிறைய பேர் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க எனக்கு தெரியல. ஸோ நான் பார்த்த ஒரு கேஸ்ல இதை நான் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொன்ன விஷயம், அவங்களுக்கு தூக்கமே சிஸ்டர் ஒரு செகண்ட். என்ன விட்டமின் சொன்னீங்க? விட்டமின் டியா? விட்டமின் டி. விட்டமின் டி. விட்டமின் டி. ஓகே ஓகே ஓகே. விட்டமின் டி வந்து டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால தான் மன அழுத்தம் அடிக்கடி வருது. இது வந்து ஒரு சம்பவத்தை நினைச்சோ ஒரு இதை நினைச்சோ கிடையாது. இதுலயும் ஒரு கேஸ் சகஸ்மே நான் கொடுத்தேன். இப்ப அவங்க தொடர்ச்சியா எடுத்துட்டு இருக்காங்க மாத்திரை. அதாவது மாத்திரைங்க விட சாப்பாடு. மாத்திரை எப்பவுமே நீங்க வந்து நீங்க வந்து மெடிசின்ஸ் வந்து எப்பவுமே நீங்க வந்து நம்பாதீங்க. நம்புறதை விட அதுல சைடு எஃபெக்ட்ஸ் தான் நிறைய வரும். ஸோ விட்டமின் டி எதுல பிளென்டி ஆஃப் விட்டமின் டி எதுல கிடைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க ஈஸியா எல்லாருமே சொல்லிடலாம். எதுல கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். சன்ல கிடைக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பர். அந்த அம்மாட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்க தொடர்ச்சியா ஒரு 10 மினிட்ஸ் நீங்க இருந்தா போதும். அது ஏர்லி மார்னிங். அதுல 90 ஆஃப் கன்செப்ஷன் ஆஃப் இது வந்து நமக்கு கிடைக்குது. அதுல என்ன ஆகும், டிப்ரெஸ் நமக்கு வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் கவனம் செலுத்த மாட்டேங்காங்க. சும்மா ஏதோ ஒரு தெரப்பி கொடுத்தோம், ஒரு டெக்னிக் கொடுத்தோம், ஒரு அட்வைஸ் பண்ணோம், அந்த இது நீங்க இப்படிதான் இருக்கணும். கண்டிப்பா அது கிடையாது. இது ஒரு மறைக்கப்பட்ட உண்மை. இதை ரிசர்ச் பண்ணி ஒரு இது பண்ணி நிறைய விஷயங்களை அந்த பேசஸ் நம்ம கொடுத்து நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நோய் வந்து நம்ம இன்னொரு காரணத்துல நம்ம உடம்புல உயிர் சக்தி குறையுதுனால நம்ம நோய் வருது. இப்போ நம்ம உடம்புல காஸ்மிக் எனர்ஜி ஏன் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில இன்னைக்கு நிறைய பேர் எழும்புற பழக்கமே கிடையாது. ஈவன் நம்ம அது வந்து இப்போ ஒரு நாகரிகமான வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா, காலையில எழுப்புறது நாங்கெல்லாம் கிராமம் சார்ந்த ஒரு வாழ்க்கை. எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எங்களுடைய கட்டமைப்பு அப்படிதான் இருந்தது. கிராமத்துல நாங்க வளர்ந்தோம். ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து காலையில எப்படியாச்சும் காலையில 7 மணி எந்திரிச்சே ஆகணும். ஒரு வழியே இல்லை. இப்ப வரைக்கும் அப்படித்தான். இப்ப வரைக்கும் ஹெல்த்தியா இருக்கும். இந்த அளவுக்கு எனக்கு என் பொண்ணு கேட்கற போது, எப்படிமா நீங்க இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் எல்லாம் உங்களால முடியுது அப்படின்னா, இதுல ஒரே ஒரு விஷயம், நமக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற இந்த காஸ்மிக் எனர்ஜி மட்டும்தான். நம்மளுடைய சாப்பாடோ நம்மளுடைய இதோ எதுவுமே கிடையாது. பிளாட்ஃபாரத்தில் வசிக்கிற பிள்ளைங்க ஏதாவது ஹெல்த்தியான சாப்பிட்டுதாப்பா என்னைக்கே யோசிச்சிருப்போமா நம்ம? அவங்க எப்படி எவ்வளவு ஹெல்த்தியா இருக்காங்க? ஸோ நம்ம ஹெல்த்தி நிறைய விஷயங்கள் எடுக்கும். இதுல ஒண்ணுமே இல்லை. நம்ம உடம்புல காஸ்மிக் எனர்ஜி எப்போ அதிகமா இருக்கோ அப்ப நம்மளால பிரைட்டா நம்ம பிரில்லியண்டா நம்மளுடைய செல்களும் சரி நம்மளுடைய இயக்கங்களும் சரி ரொம்ப சூப்பரா இயங்கும். நான் இப்ப என்னோட கேசஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்ற ஒரே விஷயம், தயவுசெய்து உங்களுக்கு தெரப்பியோ நான் இதோ கொடுக்கறதுக்கு பதிலா உங்களுக்கு சொல்ற, அதாவது 40+ ஆனவங்களுக்கு நிறைய பேர் நான் ரெஃபர் பண்றது, சப்ளிமெண்ட் கம்மியா இருக்கிறதுனால அவரோட டிசீஸ் நிறைய வருது. இதுல நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா பெயின் கில்லர் போட்டிருக்காங்க. ஹீல் பெயின் இதெல்லாம் வந்து இயற்கையான உணவு முறையில் நமக்கு சரியாயிரும். ஸோ ப்ளீஸ் நம்ம எல்லாரும் எடுத்ததுக்கெல்லாம் வந்து மெடிசின் போடுற பழக்கத்தை தயவு செய்து விட்டுருங்க. இப்போ 40+ ஆயிட்டாலும் நமக்கு வந்து உடம்புல கால்சியம் ஆட்டோமேட்டிக்கா லேடிஸா இருந்தா நிறையவே குறைஞ்சிரும். அந்த கால்சியம் எதுல அதிகமா இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபுட்டு நம்ம இயற்கையான ஃபுட்டு நமக்கு நிறைய இருக்கு. அதனால இந்த மாதிரி இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ கிரியேட்டிவிட்டி, அதாவது இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து இப்போ ஹியூமன், அதாவது லேடிஸ்க்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் தான் கண்டிப்பா அது தெரியணும். இன்னைக்கு ரொம்ப அது ஒரு வருத்தமான விஷயமாவும் இருக்கு. அது ஒரு ஈது, இப்போ எங்களோட ஈது ஒரு பண்டிகை அப்போ எல்லாருமே கலர்ஃபுல்லா ஒரு ட்ரெஸ் போட்டு நாங்கள் எல்லாரும் போனோம். ஒரு மாஸ்க்ல எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா அன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு மூமெண்ட். அது ஒரு ஈது அப்ப நடந்த ஒரு நிகழ்வு. எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதை உங்களுக்கு கண்டிப்பா நான் பதிவு பண்ணணும். இதுல லேடிஸ் யார் இருந்தாலும் கண்டிப்பா இதை லிசன் பண்ணுங்க, கண்டிப்பா இதை கேளுங்க. அப்போ அந்த ஈது பெருநாள் அப்போ வந்து எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமான, அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை வந்து எல்லாரும் ப்ரைஸ் பண்ணி அன்னைக்கு வந்து எல்லாரும் ரொம்ப வித்தியாசமா எல்லாரும் இது பண்ணிட்டு அவங்க பாராட்டது எல்லாம் இதா இருந்துச்சு. ஸோ அப்போ அதில் நிறைய பேர் உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு நிறைய அந்த கூட்டத்துல அவ்வளோ பேர் பாராட்டி ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுல ஒருத்தர் மட்டும் எப்போ தொழுது, அதாவது நம்மளுடைய ப்ரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லேடி மட்டும் அவசரமா வந்து அங்க சுத்தி இருந்த அவ்வளவு பேர் கூட பார்க்கல, நீங்க இப்படி போடுறது வந்து சரியில்லை, இது வந்து உங்க ப்ரேயர் வந்து உங்களுக்கு வந்து இறைவன் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு இந்த இடத்துல அவங்க மேல ஒரு துளி கூட கோவம் வரல. ஏன்னா ஒரு பரிதாபமான நிலை எனக்கு வந்தது.
எல்லாரும் போயிட்டாங்க, கொஞ்சம் இருங்க, நான் கொஞ்சம் தனியா அவங்கள்ட்ட பேசணும். இந்த லேடிக்கு வந்து இத சொன்னதுக்கு அப்புறம் அவங்க முகம் ஒரு மாரி வெளுவெளுத்து ஒரு மாரி இதா இருந்துச்சு. ஏன் நம்ம வந்து அப்போ நான் அவங்க கிட்ட கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணுமே அவங்கள்ட்ட வந்து இது ஒரு ஆர்கியூ பண்ணவோ, ஏன் உங்களுக்கு என்னோட ட்ரெஸ் மேல அப்படி இது நான் எதுவுமே நான் சொல்லல. அதுதான் அங்க நான் சொன்னது. அவங்க லைஃப்ல நெறைய விஷயங்கள் அவங்க மாறுன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன். "நீங்க என்னவா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டேன். "நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். எங்க வீட்ல வந்து எங்கேயுமே வந்து வெளியவே விட மாட்டாங்க. நாங்க வந்து எங்கேயுமே போக மாட்டோம். நாங்க வந்து இப்படி அப்படின்னு நெறைய விஷயங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்கு வந்து ஒரு பரிதாப நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளி உலகமே அந்த அம்மாவுக்கு தெரியாம இருந்திருக்கு. ஸோ தான் அறிஞ்சது, தான் பட்டது, தன்னுடைய இது இப்படித்தான் ஒரு நான் ஒரு ஒரு சர்க்கிள்குள்ள அவங்க வாழ்ந்திருக்காங்க. அந்த சர்க்கிள்குள்ளயே அவங்களுக்கு வந்து அதனால தான் அவங்க சுத்தி இருக்கிற அந்த அவ்வளோ பேரும் பார்க்காம 4 பேருக்கு முன்னாடி அவங்கள சொல்லணும் கூட அந்த ஒரு சென்ஸ் கூட இல்லாம அந்த விஷயத்த சொல்லும்போது, நான் இத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த அம்மாட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பிரேயர்ங்கிறது வந்து இறைவன் வந்து நம்மளுடைய மனச மட்டும் தான் பார்க்கான். இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ நான் ஒருநிலைப்படுத்தி நான் வந்து இது நான் வந்து இது பண்ணும்போது என்னுடைய பிரேயர்ல வந்து இறைவனுக்கு ஏற்றுக்கொள்வனா ஏற்றுக்கொள்ள இறைவனுடையது. நீங்க அதாவது அந்த இது பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன விஷயம் எனக்கு ஒரு ஷாக்கா இருந்தது என்னன்னா, எப்ப பிரேயர் முடியும் இவங்ககிட்ட சொல்லணுங்க அந்த ஒரு எண்ணத்தோட நீங்க தொழுதுருக்கீங்க. இங்க தான் வந்து ரொம்ப தப்பு. அப்ப வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு இந்த பிரேயர் வந்து இறைவன் ஏத்துப்பானா, ஏத்துக்க மாட்டானாங்கிறது 2வது. நீங்க ஒரு மனநிலை ஒழுங்கா நீங்க வச்சு தொழுதுருப்பீங்களா? அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன். ஸோ ப்ளீஸ் இத யாருமே தவறா எடுக்க வேண்டாம். இது அவங்களுடைய அறியாமை. இப்ப இன்னைக்கு நெறைய பெண்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, நெறைய பெண்கள் சொல்றத விட வெளி உலகம் அதாவது நெறைய விஷயங்கள் ஒரு பெண் கல்வி கற்ற அந்த குடும்பமே நமக்கு நல்லா இருக்குங்கிறது வந்து ஏன் சொன்னாங்கன்றது அப்பதான் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுச்சு. ஸோ நம்ம வந்து நம்மளால வெளியில போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட எனக்கு தோன்ற ஒரு விஷயம் அன்னைக்கு இந்த மாதிரி எம்பவர்மெண்ட் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம எம்பவர்மெண்ட் நிறைய பேர் கொடுக்கோம். எல்லாருமே வளர்ந்தவங்க தான், எல்லாருமே தெரிஞ்சவங்க தான், எல்லாத்துக்கும் எல்லா அறிவும் இருக்கு. ஓகே. பட் எம்பவர்மெண்ட் உண்மையான எம்பவர்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அடிப்படை அறிவே இல்லாதவங்களுக்கு நம்ம தேடி தேடி போய் சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் உண்மையான வளர்ச்சி. ஸோ அன்னையிலேருந்து அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க. இத நான் வேற விதமா நாம இது பண்ணி, இன்னைக்கு குடும்பங்கள்ல நெறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளி உலகமே தெரியாம, நம்ம ஒரு 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 சின்ன வட்டத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எஸ்பெஷலி உமன் வந்து கண்டிப்பா எல்லாத்தையுமே இன்னைக்கு ஆன்லைன்ல தெரியாத எதுவுமே இல்ல. நெறைய கிளாஸஸ் எடுக்குறாங்க, நெறைய விழிப்புணர்வு குடுக்காங்க, நெறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது. நம்ம லெசன் அதாவது நம்ம நம்ம லைஃப்ல நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கணும். எப்போ நம்ம வந்து நம்ம அந்த நம்மளுடைய இது வந்து அறிவு வந்து நம்ம தேடி தேடி போறோமோ, அங்க எமோஷன்ஸ் நம்ம கம்மியா வரும். ஒரு விஷயம் இங்க 2 தான் இருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு சொல்லுங்க. யாரோ லைனுக்கு வர்றீங்க. சொல்லுங்க. தாராளமா சொல்லலாம். இல்ல யாரும் லைனுக்கு வரல. நீங்க ஏதோ சொல்ல நீங்க பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல நான் எதுவும் சொல்ல வரலையே. ஏதோ கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. இல்ல இதுதான் நம்ம வந்து நம்ம எப்ப அறிவை தேடி அதிகமா போறோமோ, அப்ப நம்மளுடைய உணர்ச்சிகள் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த இடத்துல எது சொல்லணும் கூட தெரியல. அந்த எமோஷன்ஸ் அதிகமாகி அவங்க 4 பேர் இருக்காங்க கூட தெரியாம அவங்க இது ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ இப்ப இங்க என்ன தேவை? அப்ப அவங்களுக்கு அறிவு. இந்த அறிவை யார் தேடி 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 இப்ப நம்ம போய் வளர்த்துக்கிட்டோமோ, அவங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க முடியும். நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் நம்ம இங்க நெறைய NLP ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. நெறைய பேர் NLP முடிச்சவங்க எல்லாமே இருப்பாங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்மளுடைய படிப்போ, நம்மளுடைய டிகிரியோ வச்சு நம்ம ஒண்ணுமே நமக்கு இல்ல. இத வச்சு நம்ம எத்தனை பேருக்கு எம்பவர்மென்ட் குடுக்குறோம்? அது எப்படி செலக்ட் பண்ணி குடுக்குறோம்? இப்போ சாதாரண போறவங்களுக்கு கூட நம்ம குடுக்கலாம். எம்பவர்மென்ட் நம்ம தனியா உருவாக்கி ஒருத்தர் இது பண்ணி குடுக்கணும் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ விழிப்புணர்வு இல்லாம மக்கள் நெறைய பேர் இருக்காங்க. அன்னைக்கு அந்த அவங்க அவங்க முகத்துல வந்து அவ்வளவு ஒரு கோவம் இருந்தா கூட இப்ப என்னை பார்க்க நேரமா ஒரு சிரிப்பு வருது. நெறைய விஷயம் சொல்லிக் குடுத்துருக்கீங்க. இதுதான் நமக்கு வேணும். நம்ம படிச்ச படிப்பு 4 பேருக்கு அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்காவது நம்ம பிரயோஜனமான ஒரு வாழ்க்கைய நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போ நம்ம வந்து இங்க என்ன நான் பார்த்த வரைக்கும் இன்னைக்கு நெறைய விஷயங்கள் விழிப்புணர்வுலாம் போயிட்டு இருக்கு. நெறைய பேர் வந்து சைக்காட்ரில போயும் கூட எனக்கு வந்து சில விஷயங்கள் ஒரு கில்ட்டா ஃபீல் ஆச்சு. கவுன்சிலிங் குடுத்து கூட சரி பண்ண முடியாத விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மனச விட்டு மன்னிக்காத ஒரு சில விஷயங்கள் தான். இப்போ வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நெறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை என்ட்ட வந்து சொல்லும்போது, நான் கவுன்சிலிங் குடுத்த ஹீலிங் ஆகட்டும்,
அவங்க நிறைய பேர் எதுல எஃபர்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தா, துரோகம். எனக்கு நடந்துச்சு துரோகம். எனக்கு நடந்துச்சு இந்த துரோகம். எனக்கு எப்படி நடக்கலாம் துரோகம்? என்னைய அவங்க ஏமாத்திட்டாங்க. இந்த தப்பு யார் மேல யோசிச்சு பாருங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையுமே ரொம்ப அளவுக்கு அதிகமா நம்ம நம்பக்கூடாது. மனிதன் மனிதன் தான். இந்த ஒரு லாஜிக் எப்ப நமக்கு புரியுதோ நம்ம பெருசா பாதிக்க மாட்டோம். ஏன்னா மனுஷனை வந்து எப்பவுமே கடவுளுக்கு இறைவனுக்கு ஈக்குவலா நம்ம எப்பவுமே கொண்டு போக முடியாது. இங்க என்ன நடக்கும் துரோகங்க ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே வேணும்னு ஏமாத்துறதோ, இப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட், நான் உங்களுக்கு ஒரு காசு கொடுக்கறதா இருக்கும், நமக்கு ஒருத்தங்க தர வேண்டியதான் இருக்கு. ஸோ அவங்க நம்ம ரொம்ப நம்பிட்டு இருக்கோம், சுச்சுவேஷன் வேற மாதிரி ஆயிருது. இங்க இவங்க துரோகம் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க யாராச்சும். இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முயற்சி பண்ணாங்க கிடைக்கல, அவ்வளவுதான். இதுதான் முயற்சி பண்ணாங்க கிடைக்கல. நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா கொடுக்க முடியல, சுச்சுவேஷன் மாறுது. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இன்னைக்கு நம்ம வந்து பெரிய பெரிய தவறுகள்லாம் நடக்கு. இப்ப நம்ம நிறைய இதெல்லாம் ரொம்ப விவரிச்சு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த அஃபேர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு அன்பான ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு அமையாம, ஒருத்தருக்கு இது பண்ண முடியாம, பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ லவ்ல எல்லாம் வந்து, நான் லாஸ்டா ஒரு கேஸ் அட்டன் பண்ணேன். அதுல உள்ள ஒரு சின்ன ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்றேன். அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. 18 இயர்ஸ் ஓல்டு. 18 இயர்ஸ் ஓல்டு. அவங்க எல்லாருக்கும் நடக்கிற, எல்லாருக்கும் வயசுல வர ஒரு சாதாரண ஒரு பருவ மாற்றம் தான், ஒரு காதல். அவங்க அம்மா அப்பா வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வரும்போது, அந்த பொண்ணு அவங்கள தனியா விட்டுட்டேன், அவங்க அந்த பொண்ணு தனியா விட்டுட்டேன். அப்போ வந்து அவங்க அம்மா நிறைய பிளேம் பண்ணாங்க. இப்படி பண்றா அப்படி பண்றா, எங்க பொண்ணை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நாங்க படிப்பு நிப்பாட்ட போறோம், அந்த பையன் மேல அவ்வளோ இதா இருக்கு அப்படி இருக்குது. ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நான் எதுவுமே வந்து சரி அப்படியே நான் அப்சர்வ் பண்ணிட்டு விட்டுட்டேன். அந்த பொண்ணு வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லல, எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. நான் கேட்டதுக்கு எதுவுமே, ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட் ஃபுல்லாமே நம்மளை ஏன் இங்க கூப்பிட்டு வந்தாங்க, வெறுப்போட ஒரு ஒரு அது என்ன சொல்ற, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத ஒரு நிலையில அந்த பொண்ணு இருந்துச்சு. ஸோ இந்த கேஸ் நம்ம எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, அவங்கள்ட்ட வந்து நான் எதை பத்தியுமே பேசல. நீங்க உங்களுக்கு என்ன ஸ்கூல் லைஃப் எதுவுமே நான் கேட்கல. அப்ப என் கையில இருந்து ஒரு டைரி மட்டும் தான் இருந்துச்சு. அந்த டைரியில இதுல என்ன இருக்கு நீங்க சொல்ல முடியுமா? அதுல நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்த்துச்சு, 2வது தடவை சொல்லவா வேண்டாமா சொல்லவா வேண்டாம்னு பார்த்த இடத்துல 4வது தடவை பார்க்கும்போது அவங்க மைண்ட்ல வந்து இந்த ரோஸ் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஓகே, அந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, அந்த இடத்த எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ பலூன் எடுத்துட்டு உங்களுக்குள்ள ப்ராப்ளம் என்ன, நான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல வர, நீங்க சொல்ல வேண்டாம், இந்த ப்ராப்ளத்தை மட்டும் இந்த பலூன்ல நீங்க எழுதுங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த ப்ராப்ளத்தை அவங்க எழுதினாங்க. ஸ்கோல்டிங் மதர் ஃபாதர். ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருந்துச்சு. அந்த பொண்ணு லவ் பண்ற விஷயத்த கூட சொல்லல. என்னதான் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த பொண்ணோட பிரச்சனை. ஓகே ஃபைன், நான் இவங்கள்ட்ட எந்த தெரப்பி எதுவுமே நான் அவங்களுக்கு கொடுக்கல. ஜஸ்ட் அவங்கள அதே மாதிரி ஹக் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு இதே மாதிரி தான் அவ்வளோ ஒரு கோபம் எரிச்சல் எல்லாம் இருந்தும் கூட கொஞ்சம் ஸ்மைல் பண்ணாங்க. ஸோ ஓகே, இப்போ இவங்களுக்கு இங்க என்ன தேவை, அந்த அரவணைப்பு ரொம்ப தேவை. எல்லாருமே வந்து இதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். அவங்க அம்மா அப்பாவுக்கு கடைசியில வந்து கூட்டிட்டு வந்து அவங்க ஸ்கூல் சொல்லும் போது, நான் அவங்க அம்மாட்ட கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின், நீங்க உங்க பொண்ணு கூட நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்ன விஷயம் ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. நான் இல்லைங்க, அதாவது நான் எங்க வீட்டுல வந்து எப்படின்னா பக்கத்துல எல்லாரும் இருப்பாங்க. எங்க அக்கா தங்கச்சி எங்க அம்மா வீட்டு பக்கத்துல இருக்கு. இப்ப வருவா, படிப்பா, சாப்பிடுவா, நான் அவங்க ரூம் கொண்டு எல்லாம் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு எங்க வீட்டுல அங்க போய் நாங்க பேச போயிடுவோம். அவன் வந்து படிக்கட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனிமையிலே விட்டு போயிடுவான். கொடுமையை பாருங்க. அந்த பொண்ணு தனிமையில என்ன பண்ணுது கூட அந்த அம்மா அப்பா வந்து கவலைப்படாம, சாரி அப்பா வந்து வேலை பார்க்க அவங்களால இது பண்ண முடியாது, அந்த அம்மாவுக்கு வந்து தான் பொண்ணு படிக்கிறா, ரூம்ல கொடுத்துட்டோம், ஒரு பிரைவசியா இருக்கு, படிக்கட்டும். நீங்க ஒரு குறைஞ்சபட்சமா அந்த பொண்ணு கூட ஒரு 1/2 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா கேட்டேன். இல்ல எனக்கு எங்க ஸ்பெண்ட் பண்ண நேரம் இருக்கும், நாங்க வருவோம், அந்த ஸ்கூலுக்கு போவா, இது பண்ணுவா, டியூஷன் போவா, படிப்பா, இப்படித்தான். அப்ப அந்த பொண்ணு எதுக்கு தேடி அலைஞ்சிச்சு பாத்துருங்க, அந்த அன்பு. நான் லாஸ்டா அவங்கள்ட்ட சொன்ன ஒரே விஷயம், இங்க எந்த தெரப்பியுமே அவங்களுக்கு கொடுக்கல. ஒரு 10 days நான் ஒரு விஷயத்த சொன்னேன். உங்க பொண்ணுக்கு நீங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ நீங்க அவ்வளோத்தையும் பண்ணி கொடுக்குறீங்க, அவளை ஹக் பண்றீங்க. அவளை ஹக் பண்றதை நீங்க விடவே கூடாது. எப்ப தோணுதோ அவங்க அப்படிலாம் ஹக் பண்றீங்க. ஒரு செகண்டே கழிச்சு 2 நாள் நான் ஃபோன் பண்ணுவேன், அவங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுவாங்க, இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. என்ன சிஸ்டர் எந்த மாற்றமுமே இல்லையே, என் பொண்ணு என்கிட்ட பேசவே மாட்டேங்காங்களே,
ஓகே ஃபைன். அப்படியா அப்படின்னோன்னா திருப்பி வந்து ஒரு 3வது நாள் நான் இப்படி தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும்போது, நீங்க வந்து அவள எங்கேயாவது அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. அப்படின்னு ஒரு சாட்டர்டே, சண்டே நாங்க இங்க வந்து எங்கேயா போனா போங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு வீட்ல எல்லாம் எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், திருப்பி வந்து நீங்க வந்து என்ன நீங்க வந்து ஃபோன் வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்க கண்டிப்பா ஃபோன குடுங்க. உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல அவ எங்கேயாவது ஒரு பயங்கரமான இதுக்கு போயிட்டான்னா, எங்க குடும்பம் வந்து அப்படிப்பட்ட குடும்பம். நாங்க வந்து தல கட்ட முடியாது. இந்த பொண்ணு அப்படி தயவு செய்து உங்க பொண்ண நீங்க நம்புங்க. நீங்க நம்பிக்கையான வார்த்தைகள சொல்லுங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க சொன்னாங்க. அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா அவங்க அம்மா கட்டி பிடிச்சு அழுது, அந்த ப்ராப்ளத்த வெளிய வந்துட்டா. இது உண்மையிலே நடந்த ஒரு என்னோட கவுன்சிலிங்ல நடந்த ஒரு பெரிய மிராக்கிள். இது இறைவனுடைய அருள். எல்லா விஷயங்களையும் இறையருள் இல்லாம எதுவுமே நடக்காது. ஸோ அங்க என்ன நம்ம பண்றோம்? நம்ம கவுன்சிலிங், ஹீலிங் எல்லாத்தையும் விட மனசு விட்டு நம்ம பிள்ளைங்களுடைய பேச மாட்டேங்குவோம். நம்ம சந்தேகப்படுறோம். இந்த ஏஜ்ல நம்ம பிள்ளைங்கள்ட்ட வந்து ஃப்ரெண்ட்லியா மாற மாட்டேங்காங்க நெறைய பேர். நான் என் பொண்ணுலாம் ரொம்ப ஜாலியா விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது, இது எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். இது ஒரு பெருசா நினைக்க வேண்டாம். இது ஒரு இன்ஃபாக்சுவேஷன். இது சாதாரண விஷயம். அப்படி நம்ம சொல்லி குடுத்துட்டாலே அந்த பொண்ணு வந்து நம்மள்ட்ட மறைக்காது. நம்ம ஃப்ரெண்ட்லியா இங்க என்ன தவறு பண்ணிட்டாங்க? அவங்கள விட்டது தனிமையில விட்டுட்டாங்க. தனிமை என்ன விஷயத்த யோசிச்சு பார்த்தீங்களா? தனக்கான விஷயங்கள யாரோ ஷேர் பண்றதுக்கு அந்த பொண்ணு ஒரு வேற விதமான ஒரு நிலை தேடி போயிருச்சு. இப்படித்தான் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா, பிள்ளைங்கள மட்டுமே பேரண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டா ஒரு மீட்டிங், பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கூட எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் அளிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டீச்சர். நீங்க எல்லாருமே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்காக. அத கூட அவங்க மைண்ட் பண்ணாம, தான் பையன் என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அந்த பையன் இருக்கணுங்கிற ஒரு அடமெண்ட். என்ன ஒரு 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 முட்டாள்தனமான போக்கு பாருங்க. நம்ம நினைக்கிறது நம்ம புடிச்சு வச்சிருக்க காலம்லாம் இப்ப கிடையாது. நம்ம சொல்றத கேட்கிற பிள்ளைங்கள்ட்ட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா, எவ்வளவு அன்பா இருக்கீங்களோ, கண்டிப்பா உங்க பிள்ளைங்க துரோகம் பண்ணவே பண்ணாது. இந்த துரோகங்கிற விஷயம் பண்ணும்போது இதுதான் நடக்குது. துரோகம் எதனால வருதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நம்பிக்கைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெறைய ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு அன்பு அதிகமா குடுக்கணும். எவ்வளவு நம்ம அன்ப குடுக்க முடியுமோ, அவ்வளவுக்கு நம்ம அன்ப குடுக்கணும். அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுடைய ஒவ்வொரு இன்சிடென்ட்ட நீங்க பாருங்க. சந்தேகங்கிற மனப்போக்கு இருந்துட்டாலே அந்த பிள்ளைங்களுடைய இது வந்து வெறுப்பு இதாயிரும். இப்ப இன்னைக்கு அதுதான் துரோகங்கிற ஒண்ணு தான் இன்னைக்கு நான் பார்த்த கவுன்சிலிங்ல, ஈவினிங்ல நெறைய பேர் சொல்ற விஷயம். எனக்கு துரோகம் நடந்துருச்சு. துரோகம் வந்து நடக்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல. சிச்சுவேஷன் தான் அங்க அமையுதே தவிர, மனிதர்கள் யாரும் வேணும்னே யாருக்கும் பண்றதாவே இல்ல. இத நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அடிப்படை மூலகாரணம் நம்மள தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம ப்ளேம் பண்ணுவோம். எனக்கு அப்படி நடந்துச்சு. என்னால இப்படி இப்படி பண்ண முடியும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எனக்கு வந்து இந்த மாதிரி மத்தவங்கள மட்டுமே ப்ளேம் பண்ற ஒரு சில பேர் இருப்பாங்க. தான் மேல தவறே ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம வந்து நம்ம என்ன யோசிக்கணும்? நம்ம பிரச்சனைக்கு தீர்வு 2 விஷயம் தான் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு. கவுன்சிலிங்கோ, ஹீலிங்கோ நம்மளுடைய இது தெரப்பியே கிடையாது. என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நம்ம அக்செப்ட் பண்ணணும். இந்த தவறுக்கு ஏதோ ஒரு வகையில நானும் ஒரு காரணம் ஆயிருக்கேன். இன்னைக்கு நெறைய மாமியார் மருமகள் சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாமியார் சொல்லுவாங்க, மருமகள பத்தி சொல்லுவாங்க. மருமக சொல்லுவாங்க, மாமியார் சொல்லுவாங்க. இந்த 2 பேருக்கும் அக்செப்டன்ஸ் இல்ல. அவங்க என்னதான் இருந்தாலும் ஒரு வயதுல பெரியவங்க. சில விஷயங்கள் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். யாருக்காக சொல்றாங்கங்கிறது நமக்கு தெரியும். இங்க தான் நமக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அவங்களுடைய தாட் ஃபார்ம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பேசிக்கே நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம அக்செப்டன்ஸ் எப்போ நம்ம பண்றோம்? மன்னிக்கும். சின்ன சின்ன தவறுகளை மன்னிக்க பழகுங்க. எப்ப நீங்க மன்னிக்கீங்களோ, நீங்க மன்னிக்கப்படுவீர்கள். அந்த மன்னிப்பு வந்து மத்தவங்களுக்காக இல்லாட்டாலும் நம்மளுடைய ஹெல்த்துக்காக நம்ம மன்னிக்கணும். நீங்க மன்னிக்க பழகிட்டாலே உங்களுடைய பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். 2வது நன்றி உள்ளது. என்னைக்கு எப்போ நம்ம லைஃப்ல நம்மளால ஒருத்தருக்கு நம்ம நிறைய நீங்க ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா, சில பேர் நமக்கு நிறைய ட்ரபிள்ஸ் வரும். இப்போ ஸ்கூல் ஆகட்டும், நம்ம ஒர்க் பண்ற கொலிக்காக, நம்ம பக்கத்துல வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், டார்ச்சர் ஏன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவங்களால பயங்கர டார்ச்சர் வருது, என்னால தாங்கவே முடியல, நான் வேலையை விட்டு போயிடலாம்னு பார்த்துட்டேன், எனக்கு முடியல அவங்களோட டார்ச்சர். ஸ்கூல்ஸுமே இதே மாதிரி நிலைதான். இந்த டீச்சர் மட்டும் என்ன அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. நம்ம புரிதல் சரியான புரிதல் இல்லை எனக்கு, அவ்வளவுதான். ஏதோ ஒரு விஷயம் நம்மள்ட்ட பிடிக்கல, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மாத்தணும். இந்த மாற்றம் வருது நம்மள்ட்ட தான் வரணுமே தவிர, மத்தவங்கள்ட்ட இருந்து மாற்றமோ மத்தவங்களுக்கு மாறணுமோ அப்படிங்கிற நினைக்க ஒரு தவறான ஒரு கருத்து. ரொம்ப நன்றி. வந்து இன்னைக்கு இவ்வளவு நேரம் பொறுமையா என்னுடைய நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணேன். இதுல உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள நிறைய நீங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருப்பீங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன இதுனாலும் என்கிட்ட வந்து